லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப நான் என்ன செய்யணும்? உனக்கு இன்னுமா புரியல? முதல் பொண்டாட்டியா ரெண்டாவது பொண்டாட்டியாங்கிறதுல எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அதுக்கு என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு. சரியா தான் சொன்னோம். நல்ல வேணும் இருக்கு. இத பாரு பிரியா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருமா. அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கறீங்களே. இத உங்க பையன்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கணும். உங்களை நம்பி வந்த பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை பண்ண வேண்டியது உங்க கடமை சம்பந்தி. மேகலா, ஒரு நல்ல நாளா பாரு. ரவிய பிரியா கழுத்துல தாலி கட்ட சொல்லுவோம். டே ராஜா, வேணாண்டா, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்குடா. மா, இதே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தா இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? டேய், அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. மா, அவர் கிடக்குறாரு, விடுங்கம்மா. இதுல அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏ மேகலா, ஜோசியர்கிட்ட அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு கேட்டு சொல்லு. சரிங்க. டே ரவி, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு முடிச்சுக்கிட்டே இருக்காத, புரியுதா? நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணி வைக்கிறோம். பிரியா கழுத்துல நீ தாலி கட்டுற. பாட்டு பாடவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, பாட்டு பாடவா. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? என்னோட அறிவை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? இல்ல, இவ்வளவு பெரிய சகுனி வேலை பண்ணிட்டு சைலண்டா உட்காந்து பொரி சாப்பிட்டு இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். என்ன மாப்ள செய்ய சொல்றீங்க? சரி விடுங்க. இதே சம்பவத்தை நான் இப்படி பண்ணிருந்தா? ஐயோ மாப்ள, மாப்ள என்ன என்னன்னு கேட்டேன். அட சாச்சா, நீங்க எல்லாம் அப்படி பண்றதுக்கு சான்ஸே இல்ல மாப்ள. ஏன்? இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிக்கு 5 பைசா செலவு பண்றதுக்கு 5000 வாட்டி யோசிக்கிற ஆளு நீங்க. செட்டப் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய செலவாகும் மாப்ள. உங்களால 2 வீடெல்லாம் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாது. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. மேற்படி சம்பவம் நடக்கும்போது டெர்மினேட்டர் வீட்ல இல்ல. இந்த நேரத்துக்கு உளவுத்துறை டெர்மினேட்டர் போன் பண்ணி தகவல் சொல்லிருப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டெர்மினேட்டரா? யாரு? அட உங்க அப்பா மாப்ள. அவர் இந்த சம்பவத்துல என்ன முடிவெடுக்க போறாருன்னு இங்க யாருக்குமே தெரியல. சீதா, இதெல்லாம் உனக்கே நியாயமாப்படுதா? தப்புதாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை. நான் என்ன செய்ய முடியும்? என்னத்த அவர் பாட்டுக்கு வந்து எதுவுமே பேசாம அப்படியே உட்காந்துருக்காரு. அவரு சைலண்டா இல்ல மாப்ள. உங்க அம்மாவும் அப்பாவும் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யணும் சீதா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தானே எப்பவும் செய்வீங்க. அப்போ செஞ்சிடலாம்ல? டேய், மானம் கட்டவன. அப்பா, குடும்ப கௌரவத்தை கட்டிக்கடா. என்ன காரியம் பண்ணி? மாமா, ஒடிச்சம் பண்ற வேலையாடா? மாமா, என்ன பண்றீங்க? மாமா, அடிக்காதீங்க. ஒண்ணுடுவே. போடா. மாமா, வேண்டாம். மாமா, அப்பா.
போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? கொண்டு போடுவேன். உழைச்சிருவேன். நீங்க 2 பேரும் பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். மாமா அது ஏய், நீ பேசாதமா, நீ பேசாத. அவன் ஒரு கல்யாணமானவன், அவன் பொண்டாட்டி உண்டாயிருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனா மோசமானவனா வேற யாரா வேணா இருந்துட்டு போட்டும். அவன் கூட லைஃப் கமிட் ஆயிட்டு இருக்கிற ஒருத்தன் கூட போய் நீ குடும்பம் நடத்திட்டு இப்ப குழந்தை உண்டாயிருக்க வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்த? அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு இந்த வீட்டுல அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் அவன் மாமனார்கிட்டையும் மரியாதை கிடைக்கணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தானே வந்த. ஏய், நீ சொன்னதுக்கு இப்ப செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல மாமா, அது வந்து ஏய், இந்த பாரு, இந்த சினிமா கதை சீரியல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. கல்யாணமான ஒருத்தனை காதலிச்சு அவன் கூட குடும்பம் நடத்தி இப்ப ஒரு குழந்தைய பெத்துக்க போறேன்னு சொல்றியே, இதுல உன்னோட மதிப்பும் மரியாதையும் எங்க இருக்குன்னு சொல்லி பாப்போம். இங்க பாருங்க. ஏய், ராஸ்கல் போட்டணும். குறுக்கு ஏதாவது பேசுறேன்னா பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க. சும்மா இருங்களேன். ஓட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் முதுகெலும்பு இல்லாத மண்புழு மாதிரி ஊர்ந்துகிட்டு கிடந்தவன் இன்னைக்கு இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு வந்து, டேய், எப்படா உன்னால வெக்கமே இல்லாம இப்படி எல்லாரும் மூஞ்சிலையும் முழிக்க முடியுது? நீங்க இப்படியே திட்டுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ என்ன ஆக போகுது? இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். 2 பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்னதான் வழி இப்போ? டேய், சீ, டேய், போடா. என்னடா 2 பொம்பளைங்க உளறிட்டு இருக்க? பாதிக்கப்பட்டது ஒருத்திதான். அது அவன் தாலி கட்டின பொண்டாட்டி உமாதான். டேய், அவன் சரியில்லைன்னா இவன் என்னடா பண்ணிருக்கணும்? முறைப்படி அவளை விட்டு விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவன் அமைச்சிருக்கணும். அதுதான் நியாயம். பார், ரவி பண்ணது தப்பு, துரோகம். ஆமா, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பிரியாவோட நிலைமை அது அவளா தேடிக்கிட்டது. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் பொண்டாட்டோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சோம் அவங்க கூட போய் இருந்தா பாரு, அதான் இவ செஞ்ச பெரிய தப்பு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உமா பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்கு. இந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னு நீங்க பேசுறீங்க. ஆனா எதுவா இருந்தாலும் நடந்தது பெரிய தப்புன்னு மட்டும்தான் நான் பாக்குறேன். கேட்டா, தப்பு பண்ண எல்லாவனுக்கும் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். அதுக்காக அவன் பண்றதெல்லாம் சரியாயிடுமா? தப்பு செஞ்சவனுக்கு முதல்ல தர வேண்டிய தண்டனை. ஆனா நீங்க என்னடானா அந்த தப்ப மேலும் பெருசாக்க அவனுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க பாக்குறீங்க. இவனுக்கு கல்யாணம் இருக்காது. ராஸ்கல், ராஸ்கல். என்ன ஐயோ மாமா, என்ன இவரு? விட்டுருங்க மாமா. அம்மா, நீ சும்மா இருமா. சாகடி விடுங்க அவனை. விட்டுக்கூடாது. ப்ளீஸ். ரவி இப்படி பண்ணதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் எங்க அப்பாவும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவருக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சுட்டு போட்டும். நான் அதுல எதுவும் தலையிட மாட்டேன். அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. சம்பந்தப்பட்டவளே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. இந்த கல்யாணத்தை பிரியா ஜாம் ஜாம்னு நடத்தலாம். என்னம்மா? மாமா, அப்போ ரவி உனக்கு வேண்டாமா? இந்த பார், உன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். எனக்கு துரோகம் பண்ண இப்படி ஒழுக்கம் கெட்டவனுக்கு உண்டாட்டே இருக்க கூடாதுன்னு தூக்கி எரிஞ்சிருப்பேன். இந்த பார், இப்போ அவனை தூக்கிற தயாரா இருக்கியா நீ? சொல்லுமா. இந்த பார், இப்ப வேண்டாம், நீ ஒரு வார்த்தை சொல்லு. இன்னைக்கு அவனை மொத்தமா ஒழிச்சு கட்டிடணும். சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கும் மாமா.
தன் புருஷன் இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைப்போம். அப்படியாப்பட்ட ஆள்தான் ரவி. நான் அவர் கூட இருந்த வரைக்கும் எனக்கு அவரோட அருமை தெரியல. எனக்கு கிடைச்ச அந்த அருமையான வாழ்க்கைய என் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நானே கெடுத்துக்கிட்டேன். என்னால அவர் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிய முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவர் கூட வாழ தயாரா இருக்கேன். போச்சா? ஏம்மா, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இப்பவும் அவனை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் மாமா, பிடிக்கும். என்னம்மா நீ என்ன பேசுற? நீ என்ன லாஜிக் இது? என்னால நீ சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தெரியும் மாமா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்க உங்களை. நீங்க இங்க எல்லாரையும் வெறுத்து தூக்கி எறிஞ்சிட்டீங்களா என்ன? அத்தை கோட்டை தாண்டி அந்த பக்கம் போனப்போ அத்தை மேல உங்களுக்கு இருக்கிற நேசம் ஒரு துளியாவது குறைஞ்சிருக்கா மாமா? என் அப்பாவை என்ன கைவிட்டுட்டு போனாலும் நீங்க என் கூட இருந்தீங்க. சரி மாமா, பாண்டி எதுக்கு நீங்க என்ன கூட வச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு இடத்துல அவனும் மலரும் சேர்ந்து வாழணும் தானே. நாளைக்கே ராஜா மாமாக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தானே முதல் ஆளா போய் நிப்பீங்க. அதான் மாமா, அன்கண்டிஷனல் லவ். மா, ஒரு அப்பன் பிள்ளைங்களை நேசிக்கிறதுக்கும் ஒரு புருஷன் பொண்டாட்டியை நேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு மாமா. மாமா, என்னால அவரை வெறுக்க முடியாது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இன்னமும் பிடிக்கும். ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வாழணும்னு இவர் விருப்பப்பட்டா பண்ணிட்டு போட்டும், வாழட்டும். அதெல்லாம் அவரே முடிவு பண்ணிக்கிட்டும். நான் குறுக்க நிக்க மாட்டேன் மாமா. அவர் என்ன தேடி எப்ப வந்தாலும் நான் அவர் கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கேன் மாமா. உமா, ஏய், கேட்டியாடா? மானம் கட்டவன. மாமா, காஃபி. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா மாமா? என் மேல வருத்தமா இருக்கீங்களா? வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க வார்த்தையை மீறி நான் இப்படி பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ரவி பக்கத்து நியாயத்தையும் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா போச்சு. என்ன மாமா? உமா, இந்த பாரு, அவங்க பக்கம் நியாயம் இவங்க பக்கம் நியாயம்னு ஒன்றும் கிடையாதுமா. நியாயங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பக்கம் இருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியுது, அந்த பக்கம் இருந்து பார்த்தா பூனை மாதிரி தெரியுதுங்கிறதெல்லாம் தப்பு பண்றவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அடிச்சு விடுறது தான். ஒரு விஷயத்துல நியாயம், சத்தியம், தர்மங்கிறது
ஒன்னே ஒன்னாதான் இருக்க முடியும். அயோக்கியத்தனம் 1000 இருக்கலாம், ஆனா நேர்மைங்கிறது ஒண்ணுதான். இங்க பாரு ரவி, உன் பொண்டாட்டி யாரு என்ன எப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இங்க பாரு, அவ மனசை மாத்துற மாதிரி ஒரு நாடகத்தை போடணும், அது போதும். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசி வச்சுதான் உன்னை காலி பண்றதுக்காக பண்ற மாதிரி தெரியுது. ரவி, அவர் தில்லுமுல்லா பேசிட்டு இருக்கிறத பார்த்து நீ ஏமாந்து போயிட போற. அவரை பத்தி தெரியாது உனக்கு, மொத்தமா அடிச்சு விட்டு போயிருவாரு. அவ ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுல்ல. இங்க பாருங்க சின்ன மாப்பிள்ள, பாதி ஆத்த கடந்துட்டீங்க. இனி பின்னாடி நீந்தி போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி என்னைக்கு உமா கூட சேர்ந்து அவ பிரச்சனையை சரி பண்ணி அவ அப்பனை சரி கட்டி, ஐயோ இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன்னை லவ் பண்ணதை தவிர வேற எந்த தப்புமே நான் பண்ணல ரவி. நான் இனி என்ன செய்யணும்னு நீதான் சொல்லணும். ஐ லீவ் இட் டு யூ. ஆனா போறவன் வரவெல்லாம் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ரெகக்னிஷன் வேணும். ஆனா நீயும் உங்க அப்பாவும் அவனை நடத்தின விதம் தப்புதான். ஆனா பதிலுக்கு அவன் பண்ணது அதை விட பெரிய தப்பு. எல்லாருமே உங்களை மாதிரியே இருந்துட்டா இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கும்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? ரவிக்கு அவர் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அதை செஞ்சுட்டு போட்டும். ரவிக்கு என் மேல இருக்கிற அன்பு போயிடுச்சு. இதுக்கு மேல அவர்கிட்ட போய் நீதான் எனக்கு தாலி கட்டின, நீ என் கூட தான் இருக்கணும்னு இழுத்து பிடிக்கிறதெல்லாம் எனக்கு செய்ய விருப்பம் இல்ல. அவரா வந்தா வரட்டும், இல்ல அவருக்கு யார் கூட இருக்க விருப்பமோ அவங்க கூட அவர் இருந்துட்டு போட்டும். அப்ப நீ என்ன செய்ய போற? நான் கடைசி வரைக்கும் உங்களோட மருமகளாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். எனக்கு பிறக்க போற குழந்தைய உங்களை விட நல்லபடியா வேற யாரு மாமா பாத்துக்க போறாங்க? அதான் உமாவே ரவி எது பண்ணாலும் நான் குறுக்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே. ரவி, முதல்ல நீ தாலியை கட்டு, மத்ததா அப்புறம் பார்த்துப்போம். என்ன ரவி சைலண்டாவே இருக்க? ஒன்றும் இல்லை. அடிச்சு கிழிச்சு துவைச்சு தொங்க விட்டு காய போட்டதுக்கு அப்புறமும் வாயை திறக்காம இருக்கானே. பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் இப்படிதான் வாயை மூடிட்டு இருந்து உன் மொத்த வாழ்க்கையும் நாசமா போச்சு. இதுலயாச்சும் உடனே முடிவெடுக்கிற வழிய பாரு. ஒருவேளை உமா இப்போ சரின்னு சொன்னாலும் கல்யாணத்துல அவங்க அப்பா கூட வந்து பிரச்சனை பண்ணா? யாரு இவ? பிரச்சனையா? இவங்க 2 பேரும் இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு லவ் பண்றாங்க. 2 பேர் வீடும் ஒத்துக்கலன்னு திருநீர்மலையில வச்சு தாலியை கட்டி ஹனிமூனுக்கு ஏலகிரி போறாங்களா? அதான் எப்போ முடிஞ்சு போச்சே. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பண்ணி வைக்கிறோம். நீ என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, என் அப்பா என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் ஏன் மூலமா அவர் வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. என்னை பத்தி எதுவுமே யோசிக்கல. ஆனா முதல் தடவையா எனக்கு எது சரியா இருக்கும், எனக்கு எது நியாயம்னு நீங்க தான் சண்டை போட்டீங்க. என் கூட நீங்க நின்னீங்க. எனக்கு பிறக்க போற புள்ளையும் உங்களோட பேர புள்ளையா தான் வளரணும். நான் ஒரு தோத்து போன தகப்பம்மா. எப்படி என் பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. ராஜா மாதிரி, ரவி மாதிரி, ரேவதி மாதிரி, மலர் மாதிரி. என்ன போய் உதாரணமா சொல்றியே? உங்க வளர்ப்புல எந்த குறையும் இல்ல மாமா. உங்க அளவுக்கு வேற யாராலையும் இருக்க முடியாது.
அம்மா வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ண போறானா? இந்த பாரு, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அவனை தூக்கி உள்ள போட்டுடுற. வேண்டாம் மாமா. ரவிக்கு என் மேல அக்கறை இருந்தா அவரே என்னை தேடி வருவாரு. இல்லனா விடுங்க, போகட்டும். நான் வரேன் மாமா. என்ன ரவி, ஒண்ணுமே பேசாம இருக்க? சரி, எனக்கு இந்த முடிவுல சம்மதம் தான். பண்ணிடுவோம். டேய், உமா ஏதோ சென்டிமெண்டா பேசிட்டு போனதுல ஒரு 45 டிகிரி அந்த சைடு சாயிற மாதிரி தெரியுது. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாரு ரவி, அவங்க உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனதை எதையும் மறந்துடாத. தாலியை கட்டு, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவா. பிரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை எங்கேயாச்சும் பெங்களூர், பாம்பேன்னு எங்கேயா கூட்டிட்டு போயிடு. எதுக்கு அவ்வளவு தூரம் மாப்ள? இங்கேயே பக்கமா சிங்கப்பூர், துபாய்ன்னு போய் 2 பேரும் சந்தோஷமா இருங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அவரை வர சொல்லிட்டு நாளைக்கு நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம்.